இந்தியாவிலிருந்து பல ஆயிரம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஈரானில் போர் நடந்து வரக்கூடிய நிலையில இந்தியாவில் போருக்கு நிகரான போராட்டம் என்பது நடந்து வருகிறது. ஈரானில் ஏவுகணைகள், ட்ரோன்கள் உள்ளிட்டவைகளால் அங்க போர் நடந்து வரக்கூடிய நிலையில இங்கு கேஸ் சிலிண்டர், பெட்ரோலுக்கு பெரிய போராட்டம் என்பது நிகழ்ந்து வருகிறது. நாம் இருக்கக்கூடிய தலைநகர் சென்னையில கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக பெட்ரோல், டீசல் தீர்ந்து விடுமோ என்ற அச்சத்தில் பொதுமக்கள் பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவில் குவிந்த நிலையில தற்பொழுது சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நிலையங்களுக்கு பெட்ரோல் வராத ஒரு சூழ்நிலையால் மூடப்பட்டிருக்கிறது. நமது ஒளிப்பதிவாளர்கள் CN தாஸ் மற்றும் G ரமேஷ் உங்களுக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள். நம் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அமைந்த கரையில் இருக்கிறோம். இங்கு 2 பெட்ரோல் நிலையங்கள் இருக்கிறது. அதிலிருந்து ஒரு பெட்ரோல் நிலையத்தில் முழுவதுமாக பெட்ரோல் தீர்ந்துவிட்டது. நீங்களே பார்க்கலாம், வேலைக்கு செல்பவர்கள் ஒருவர் வருகிறார், பெட்ரோல் இருக்கிறதா என்று அங்கு இருக்கக்கூடிய ஊழியரிடம் நேரடியாகவே கேட்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் களத்தில் நம் பொதுமக்களிடையே பேசும் பொழுது 3 நாட்களுக்கு மேலாக பல்வேறு பகுதிகளிலிருந்து இங்கு இருக்கக்கூடிய சென்னையில் இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்களில் அதிக அளவில் பொதுமக்கள் குவிஞ்சாங்க. நாளை ஒரு நாள் போய் நாங்கள் பெட்ரோல் போட்டுக்கலான்னு பார்த்தா இப்போ ஒரு பெட்ரோல் இல்லாத சூழ்நிலை நீடிப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். அதே போல பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அது மட்டும் இல்லாமல் ஐயா என்ன சொல்றாங்க ஐயா? நீங்க ஐயா பங்கு வந்தேன் பெட்ரோல் இல்லைன்றாங்க. இப்போ கேட்டாங்க, ஆனால் என்னன்னு கேட்டாங்க, பெட்ரோல் வரலன்றாங்க. ஆனால் கவர்மெண்ட் எல்லாமே கிடைக்குதுன்றாங்க. இது மக்களை ஏமாத்துற மாதிரி தெரியுது எங்களுக்கு தெரிஞ்சுட்டு. அதாங்க இப்போ நான் ஒரு ½ மணி நேரம் அலைஞ்சிட்டு இருக்கேன். ஒரு பங்கில் போனால் கூட்டமாக இருக்குது, டயத்துக்கு வேலைக்கு போக முடியல, இதெல்லாம் பண்ண முடியலைங்க. அதான் என் பிரச்சனை. வேறு ரொம்ப தேங்க்ஸ். முரசொலி, நீங்களே கேட்கலாம். அவருடைய பிள்ளைய கல்லூரிக்கு அழைத்து செல்கிறார். இந்த நிலையில இங்க இருக்கக்கூடிய பெட்ரோல் நிலையங்களில் பெட்ரோல் இல்லாத ஒரு சூழல் இருப்பதன் காரணமாக அவர் ஏமாந்து செல்கிறார். சென்னையில இங்கு மட்டும் இல்ல, பல்வேறு பெட்ரோல் நிலையங்களும் மூடப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. வெறிச்சோடி காற்று வாங்கி வருகிறது பெட்ரோல் நிலையங்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய இன்னொரு பெட்ரோல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா CNG தட்டுப்பாடு என்பது முற்றிலுமாக ஏற்பட்டு இருக்கிறது. LPG தட்டுப்பாடு ஏற்பட்டு இருக்கிறது. அங்கும் வாகனங்களுக்கு பெட்ரோல் இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து போர் தொடுத்து வரக்கூடிய நிலையில இந்த ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியதன் காரணமாக கச்சா எண்ணெயை கொண்டு வர முடியாத ஒரு சூழல் என்பது இந்தியாவுக்குள் இருக்கிறது. இதன் காரணமாக கடந்த 5 நாட்களாக இந்தியாவில் பெரிய இந்த கேஸ் சிலிண்டருக்கு போருக்கு நிகரான போராட்டம் என்பது நடந்து வருகிறது. இங்க இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஒவ்வொருவரும் அதிர்ச்சிக்குள்ளாகக்கூடிய வகையில இந்த பெட்ரோல், கேஸ் சிலிண்டர் அதே போல தட்டுப்பாடு என்பது இருக்கிறது. குறிப்பாக வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு இருப்பதன் காரணமாக சென்னையில பெரும்பாலான உணவகங்கள் மூடப்பட்டது கடந்த 3 நாட்களாக. இந்த நிலையில பார்த்தீங்கன்னா பல்வேறு பகுதிகளில் பெட்ரோல், டீசல் இல்லாத சூழல் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த ஏமாற்றத்துடன் திரும்பி செல்கிறார்கள். பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடியவர்கள், அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் மிகுந்த கவலைக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். எங்க போனாலும் பெட்ரோல் இல்லாத ஒரு சூழல் இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. அவங்க புலம்பக்கூடிய சூழலை நம்மால பார்க்க முடியுது. ஒன்றிய அரசு விரைந்து இதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். குறிப்பாக எண்ணெய் நிறுவனங்களிலிருந்து பெட்ரோல் நிலையங்களுக்கு அனுப்பக்கூடிய அந்த வாகனங்கள் என்பது குறைக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு போதுமான அளவு அந்த எண்ணெய் இருப்பு இல்லாத காரணத்தினால் சென்னைக்குள் பெட்ரோலை ஒழுங்காக வழங்க முடியாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது. சென்னையில தான் இந்த நிலைமைன்னு பார்த்தீங்கன்னா புறநகர் பகுதிகளில் இதை விட ஒரு மோசமான சூழல் என்பது உண்டாகி வருகிறது. பிற மாநிலங்களிலிருந்து சென்னை நோக்கி காய்கறிகளை ஏற்றி வரக்கூடிய சரக்கு வாகனங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு ஆங்காங்கே நிறுத்தப்படக்கூடிய சூழல் என்பது இருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக கூட பள்ளிக்கு ஒருவர் குழந்தையுடன் சென்றார். அவர் இங்கு வந்து பெட்ரோல் கேட்டாரு. பெட்ரோல் இல்லைன்னு சொன்னோடனே வண்டியை தள்ளிட்டு போறக்கூடிய சூழலெல்லாம் பார்க்க முடிகிறது. பொதுமக்கள் மிகுந்த ஒரு அவதிக்கு உள்ளாகி இருக்கிறார்கள், அலைந்து வருகிறார்கள். எங்காவது பெட்ரோல் இருக்குமா அப்படின்னு போய் பார்த்தா மற்ற பெட்ரோல் நிலையங்கள் இருக்கக்கூடிய ஒரு சில பெட்ரோல் நிலையங்கள்லையும் நீண்ட நேரமாக நிற்க வேண்டிய சூழல் என்பது இருக்கிறது. ஒன்றிய அரசு இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுத்து மக்களுடைய இன்னல்களை போக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின், சாமானியர்களின் கோரிக்கையாகவே இருக்கிறது.
சாமானியர்கள் ஒரு புறம், அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுநர்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுடைய புலம்பல பெரிய அளவில் நம்மிடையே பதிவு செய்கிறார்கள். 3 நாட்களாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் நம்மிடையே கூறக்கூடிய நிலையில சென்னையில கள நிலவரம் இதுவாகவே இருக்கிறது.